ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாட் தமிழ். நம்ம டாட் தமிழில் நிறைய மூவிஸ் அண்ட் சயின்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஒரு கிம்பல் வந்துட்டு நம்ம வச்சிருக்கோம். அந்த கிம்பல் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா DJI Ronin SC அப்படிங்கிறது. ஸோ இதுதான் அந்த பாக்ஸ். இந்த கிம்பல் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்துட்டு DSLR கேமராக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இதில் வந்துட்டு மொபைல்லேயும் வந்துட்டு நம்மளால் மொபைலை கூட யூஸ் பண்ண முடியும். கிம்பல் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி மவுண்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல, இல்லை பேலன்சிங் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு தெரியலனாக்கா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே வந்துட்டு கொடுத்துருக்கேன். இப்போ என்கிட்ட இருக்கிறது இது ஒரு சாம்சங் ஃபோன். இந்த ஃபோனில் தான் நான் வந்துட்டு எப்படி இப்போ பேலன்சிங் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒன்றா எடுத்து மேலே மவுண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நான் கீழே வச்சுட்டு மேலே ஒன்றா எடுத்து வைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேலன்சிங்க்கு இந்த டூல் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த எக்யூப்மெண்ட்டை வந்துட்டு எப்படி வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்படி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒன் பை ஒன், ஸ்டெப் பை ஸ்டெப் இதில் இருந்து தான் ஆரம்பிக்க போகிறோம். அடுத்ததாக இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பேட்ரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரியில் இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும் ஃபர்ஸ்ட் மோட்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் மோட்டர். இது வந்துட்டு இப்படி சுற்றக்கூடிய ஒரு மோட்டர். ஸோ இது அப் டு இது வரைக்கும் சுற்றும். நம்ம ப்ராப்பராக கீழே வச்சுக்கலாம். அடுத்தது தேர்ட் மோட்டருக்கான ஒரு லாக் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. உங்களுக்கு இங்கே தெரியும். இதை அன்லாக் பண்ணலாம். டைட்டாக இருக்குது, ஓகே. அன்லாக் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கூடமே சுற்றும். ஸோ அப் டு இது மாதிரி சுற்றுதுங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது மேலே தான் நம்ம வந்துட்டு எந்த கேமராவாக இருக்கட்டும், இல்லை ஃபோனாக இருக்கட்டும், இது மேலே தான் நம்ம வெயிட் தாங்குற மாதிரி வைக்க போகிறோம். அதனால் இது பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க லைட். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஹெவின்னு இருக்கும். இப்போ நம்ம லைட் ஐட்டம் தான் வைக்க போகிறோம். அதனால் முன்னாடி வைக்கலாம். முன்னாடி இந்த சென்ஸ் மிடில் ஃப்ரண்ட்டில் இருக்கிறது உங்களுக்கு வந்துட்டு லென்ஸ் வைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. DSLR இருந்தாக்கா இதை வந்துட்டு நான் இதில் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு இது பேலன்ஸாக இல்லைங்க. பேலன்ஸ் ஆனால் எப்படி நிற்கணும்னா இப்படி நிற்கணும், ஓகேங்களா? இப்போ வந்துட்டு பேலன்ஸாக இல்லை. இப்போ என்ன பண்ணலான்னா அட்ஜஸ்ட் பண்ணணும், ஓகே. நடுவில் வைக்கிறேன். நடுவில் வச்சு ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு லாக் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இது இப்படி போகணும் அப்படின்னாக்கா நம்ம இங்கே வந்துட்டு இந்த பேலன்ஸ் வந்துட்டு சரி பண்ணணும். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபோனை வந்துட்டு மாட்டிப்போம். அப்படின்னா தான் நம்மளால் ப்ராப்பராக நிற்க வைக்க முடியும். நீங்கள் பட்டன் வந்துட்டு டச் ஆகாத மாதிரி, இங்கே இது வந்துட்டு ஃபோன் ஹோல்டர் இல்லையா? ஸோ அதில் டச் ஆகாத மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. ஸோ இப்போ வந்துட்டு அதுவே பார்த்தீங்கன்னா ஃபோன் வச்ச உடனே மேலே வந்துருச்சு. நம்ம என்ன கொஞ்சம் லூஸ் பண்ணிக்குவோம் இது. இப்போ நான் இங்கே மாற்ற வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு மேலே போய் அப்படியே கொஞ்சம் ஸ்டக் ஆகுது மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி திருப்பினாலுமே வந்துட்டு அது வந்துட்டு சென்டரில் நிற்கிறத பார்க்க முடியுது. ஸோ இப்படி தான் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம DSLRமே வந்துட்டு பார்த்திங்கன்னா எந்த ஒரு பக்கமும் நம்ம மோட்டரு எதுவுமே நம்ம பவர் எதுவுமே ஆன் பண்ணலனாலுமே வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி திருப்பினாலும் அதே பொசிஷனில் நிற்கணும். அப்படின்னா தான் நம்ம வந்துட்டு மோட்ரு வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். எப்படி திருப்பினாலும் கரெக்டாக அதே பொசிஷனுக்கு வருது. ஸோ அதனால் நான் வந்துட்டு இதை லாக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் இதை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி சொல்கிறேன். பார்த்திங்கன்னா அதுவே ஸ்ட்ரைட் ஆக்கிடுச்சு.
இப்போ நான் உங்களுக்கு கேமரா ஆன் பண்ணி காட்டுறேன் ஃபோனில். ஸோ இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணது ரொம்ப கரெக்டாக இருக்குது. இதில் என்ன பிரச்சனைனா, நம்ம ஒயர் மூலமாக கனெக்ட் பண்ணிவிட்டு ஆப்ரேட் பண்ண முடியாது. டைரெக்டாக நம்ம இதை நம்ம இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ நீங்கள் எங்கன்னா வெளில போகிறீங்க, ஷூட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஆறாமல் பாருங்க, செம்மையாக வந்துட்டு நீங்கள் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஆப்பில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களால் ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். பட் ஆப்பில் கனெக்ட் பண்ணாக்க என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, நம்மளால் ஷூட்டிங் போக முடியல, ரெக்கார்டிங் பண்ண முடியல. அதுதான் ஒரு மெயின் ப்ராப்ளமாக இருந்துச்சு. இப்போ நான் ஒரு 360 வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் நல்லா சுற்றுது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இன்னும் பல விதமான வீடியோஸ் நமக்காக ரெடியாக இருக்குது. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.